முதல்ல வழிபாடு 3 வகை. அருவ, அருவுருவ, உருவ. ஒரு குடமுழுக்க பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்குது. எப்படி? பகல் இரவு பிரிப்பது 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதம், ஒரு ராசி 12, மனித உடம்புகளில் ரசாயன மாற்றம் 12, குறிஞ்சி மலர் பூப்பது 12, மகாமகம் வருவது 12. 12 என்பது ஒரு புனித தன்மை. இப்ப யாகசாலையில கும்பத்தை பாருங்க. உங்க கண் முன்னாடி கும்பத்தை வரணும். அதுல மேல தேங்காய் இருக்கா? அதான் சாமிக்கு முகம். தேங்காயில கண் இருக்கா? அது சாமியினுடைய கண். வேத மந்திரங்கள் முடங்க, மங்கள வாத்தியம் சொல்ல, கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றினால் அதற்கு பெயர் கும்பாபிஷேகம். இன்றைக்கு அண்மையிலே உங்களுக்கு தெரியும், பல்வேறு திருக்கோயில்களில் பிரசித்தி பெற்ற கோயில் தொடங்கி கிராம கோயில்கள் வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் கிராம கோயில், நகரக்கோயில், பிரசித்தி பெற்ற கோயில், மன்னன் காலத்து கோயில், பாரம்பரிய கோயில்னு பல வகையுண்டு. பல்வேறு திரு ஆலயங்களில் திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அண்மையிலே நாம் பார்த்தோம். அது திருச்செந்தூரில் தொடங்கி கிராமத்தில் இருக்க தண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கருக்கு பிரதிஷ்டையாக வைக்கக்கூடிய சன்னதி வரைக்கும் பல்வேறு திருக்கோயில்களை நம்ம பார்க்குறோம். பல நேயர்கள் நம்ம இடத்துல சந்திக்கின்ற போது தொலைபேசி வாயிலாக, மின்னஞ்சலில், நம்முடைய கை தொலைபேசியில், ஜெயா தொலைக்காட்சிக்கு முகவரி இட்டு இந்த திருக்கோயிலினுடைய குடமுழுக்கத்தினுடைய சிறப்பை உங்களுடைய அருள் நேரத்தில் சொல்ல முடியுமான்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. குடமுழுக்கே பெரிய சப்ஜெக்டு. இந்த 5 நிமிஷத்தில் நான் சொல்கிறதோடைய நோக்கம், இனி உங்கள் பகுதிகளில் குடமுழுக்கு எங்கேயாவது நடந்தால் அந்த தாற்பயத்தை, பெருமையை நீங்கள் அறிந்து போய் ஆண்டவனை ஆலயத்தில் வழிபட வேண்டும். முதல்ல வழிபாடு 3 வகை. அருவ, அருவுருவ, உருவ. அருவ, அருவுருவ, உருவ. 3வது நிலை மட்டும் வச்சுக்கணும், மற்ற 2 நிலை நமக்கு வேண்டாம். உருவ வழிபாடு. அந்த உருவம் எங்கே எடுப்போம்? மலையிலேருந்து சிற்பம் செதுக்கி கர்ப்பகிரகத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி மருந்து சாத்திடுவோம். அதுக்கு இன்னும் உயிர் கொடுக்க மாட்டோம். கோவில் எத்தனைன்னா 3. புதுசாக ஒரு கோவில் மண்ணில் கட்டுறது, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோயிலுக்கு சுவாமி மேலே விசஜந்து, பாம்பு, தேள், பூரா, இது மாதிரி விசஜந்து ஏறினதை பார்த்துட்டா 4 நட்சத்திரம் பார்க்காம மந்திரம் சொல்லி தண்ணி ஊற்றிடலாம். இன்னொன்றுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சிதலமடைஞ்ச பகுதியை சரி செய்து வர்ணம் பூசி பொது பொலிவாக்கி குடமுழுக்கு. வழிபாடு 3. அருவ, அருவுருவ, உருவ. குடமுழுக்கு 3. என்னன்னா, புதித விஷஜந்து தீண்டிய 12 ஆண்டுக்கு ஒரு முறை. இப்போ ஒரு கேள்விக்கு, ஏன் 12? ஒரு குடமுழுக்க பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்குது. எப்படி? பகல் இரவு பிரிப்பது 12, ஒரு வருடத்திற்கு 12 மாதம், ஒரு ராசி 12, மனித உடம்புகளில் ரசாயன மாற்றம் 12, குறிஞ்சி மலர் பூப்பது 12, மகாமகம் வருவது 12. 12 என்பது ஒரு புனித தன்மை. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாகசாலை. அது 33, 27, 17, 9, 7, 3, 1 கூட வச்சுக்கலாம், அவங்க வசதிக்கு. அதில் 2 மையப்படுத்துவோம். 1 நீர், 1 நெருப்பு. 1 நீர், 1 நெருப்பு. ஏன் இதை 2ஐயும் மையப்படுத்துகிறோம்? பஞ்சபூத சேர்க்கை, மண், விண், நீர், நெருப்பு, காற்று. அதில் நீரை, நெருப்பை மட்டும் ஏன் மையப்படுத்துகிறோம்? நீரினுடைய வேலை என்ன? அழுக்கை அகற்றுவது. நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்கை பொசுக்குவது. நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றுவது, நெருப்பினுடைய வேலை அழுக்கை பொசுக்குவது. அந்த பகுதியில் உள்ள மனிதர்களுடைய மன அழுக்கை பொசுக்கவும் அகற்றவும் தூய்மைப்படுத்த வேண்டிய இடத்திற்கு அந்த யாகசாலையில் வைத்து அதை பூஜிக்கிறோம். கர்ப்பகிரகத்துக்குள்ள உருவமாக சாமி கண்ணு, காது, மூக்கு இருக்கு. எப்படி உயிர் கொடுப்பீங்க? இப்போ யாகசாலையில் கும்பத்தை பாருங்க. உங்கள் கண் முன்னாடி கும்பத்தை வரணும். அதில் மேலே தேங்காய் இருக்கா? அதான் சாமிக்கு முகம். தேங்காயில் கண் இருக்கா? அது சாமியினுடைய கண். நமக்கு மனுஷனுக்கு முடி மாதிரி சுவாமிக்கு எதிரானா அந்த மாவிளை இருக்குது பாருங்க, அது முடி. உள்ளே இருக்க தண்ணி இருக்குது பாருங்க, அதுதான் உடம்பை இயக்கக்கூடிய ரத்தம். சரி, தாது பொருள் வேணுமே. ஆச்சாரியர்கள், வேத மந்திரம் சொல்கிறவங்க உள்ள தாது பொருள் போட்டிருப்பாங்க. இப்போ நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, முடி இருக்குது, ரத்தம் இருக்குது, தாது பொருள் இருக்குது. எலும்பு நரம்பு எங்கே?
அப்படின்னு கேட்பீங்க. அந்த அற்புதமான கலசத்துக்கு வெளியில நூல் சுற்றி இருப்பாங்க பாருங்க, ஜிக்ஸாக்கா, அதுதான் இறைவனுடைய எலும்பு நரம்பு. சரி சார், இங்கேயும் ஒரு உருவம் சொல்லிட்டீங்க. சுவாமியினுடைய கற்ப கிரகத்துக்குள்ள சிலை இருக்கு, அதுவும் உருவம், எப்படி உயிர் வரும்? அட, நான் ஜெயா தொலைக்காட்சியினுடைய அரங்கத்தில் உட்காந்து இந்த மைக் வழியா பேசுறது மின்கடத்தி வாயிலாக கோடான கோடி லட்சோப லட்சம் பேருக்கு கேட்குது, கோடான கோடி லட்சோப லட்சம் பேருக்கு கேட்குது. அதுபோல ஆச்சாரியர்கள், வேத மந்திரம் சொல்கின்றவர்கள் தர்பங்கிற மின்கடத்தி வழியாக கும்பத்துக்கு உயிர் குடிக்கின்ற போது தலைமை சிவாச்சாரியார் தலையிலே வைக்க புருணாகுதி நிறைவு செய்து வேத மந்திரங்கள் முடங்க மங்கள வாத்தியம் சொல்ல கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றினால் அதற்கு பெயர் கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா என்ன 12 வருடம் ஆயுள் நீடிக்கிறது. அன்னைக்கு பார்க்க முடியல, 48 நாள் மண்டலாபிஷேகத்துக்குள்ளேயும் பார்த்த சிறப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு தோணும், ஆகா, இந்த ஜெயா தொலைக்காட்சி அருள் நேரம் ஆனந்த ஆரம்பத்தில் 5 நிமிஷம் அப்படியே கும்பாபிஷேகத்தை கண்ணு முன்னாடி நம்ம திருச்செந்தூர் போன மாதிரி இருக்கே, திருப்பரங்குன்றம் போன மாதிரி இருக்கே, நம்ம தெருக்கோயில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஆசையை பூர்த்தி செய்து அருள் நேர வாயிலா எல்லா விஷயத்தையும் அறிய செய்து இந்து மதத்தின் சிறப்பை உணரச் செய்வதே எங்கள் நோக்கம். உங்கள் நோக்கம் எங்களோடு கைகோர்ப்பது. மீண்டும் இனிய செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.